நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படாததை கண்டித்து பாதியிலேயே வெளியேறினார் மம்தா பானர்ஜி. நிதி ஆயோக் கூட்டத்தை ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட 9 மாநில முதலமைச்சர்கள் புறக்கணித்திருந்தனர். தற்பொழுது நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் வெளிநடப்பு செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம். பால்முருகன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தற்போது நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். அவருக்கு உரிய நேரம் பேச வழங்கப்படவில்லை என்கிற காரணத்தால் வெளிநடப்பு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு போன்றோருக்கு 20 நிமிடங்களுக்கு மேல் வாய்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் தனக்கு 5 நிமிடங்கள் கூட பேச வாய்ப்பளிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று அஸ்ஸாம், கோவா, சத்தீஸ்கர் போன்ற பாஜக மாநில முதலமைச்சர்களுக்கு கூடுதல் நேரம் பேச அனுமதிக்கப்பட்ட நிலையில் தனக்கு 5 நிமிடங்களுக்கு மேல் அனுமதி மறுத்ததை கண்டித்து தற்போது வெளிநடப்பு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நிதி ஆயோக் கூட்டத்தை மம்தா புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தார். அதன் பிறகு தனது மாநிலம் புறக்கணிக்கப்பட்டதுக்கு எதிராக நிதி ஆயோக் கூட்டத்தில் சென்று எதிர்ப்பினை தெரிவிக்க இருப்பதாகவும், நிதி ஆயோக் என்பதே கலைக்கப்பட வேண்டும், அதனால் எந்த பலனும் இல்லை என்று தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஆனால் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்பினை அந்த கிடைத்த 5 நிமிடங்களில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக 5 நிமிடங்களுக்கு மேல் பேச அனுமதிக்கப்படாததை தொடர்ந்து அவர் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார். அவர் பேசிய அந்த சில நிமிடங்களிலுமே நிதி ஆயோக் மீதும் ஒன்றிய அரசு மீதும் கடுமையான கண்டனங்களை முன்வைத்தார். நிதி ஆயோக் என்பது மாநிலங்களை, குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை புறக்கணிப்பதாக அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்துதான் அவர் பேச அனுமதிக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தற்போது வெளிநடப்பு செய்திருப்பதாக கூட்டத்திற்கு பிறகு வெளியே வந்த மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன். நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்துள்ளார். டெல்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்று வரும் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார் மம்தா பானர்ஜி. நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படாததை கண்டித்து பாதியிலேயே வெளியேறினார். நிதி ஆயோக் கூட்டத்தை ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட 9 மாநில முதல்வர்கள் புறக்கணித்தனர். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுவதற்கு அதிக நேரம் வழங்கப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுவதற்கு 5 நிமிடங்கள் கூட ஒதுக்கவில்லை என மம்தா கூறி நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படாததை கண்டித்து பாதியிலேயே வெளியேறினார் மம்தா பானர்ஜி.